கைஸ் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துக்குரிய ஈகிள் மோட்டார் தான். ஸோ ஷோரூமோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மெயின் ரோட்டில் இருக்கோ குள்ளம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணி கூடவே வந்து சப்போர்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் சாரும் அருள் செல்வன், ஸோ மேனேஜர் சார் 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கீழே டேக் பண்ணுற போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மீட்டியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிட் பர்பஸ்க்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு லாங் ட்ரிப் அடிக்கணும்னா நல்ல கம்ஃபர்டபுள் பைக் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஹிமாலயனுக்கு அடுத்ததான் ஆக்சுவலாக ஹிமாலயன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மீட்டியார் பாட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக மைலேஜ் 1 hour ப்ளஸ் வரும், ஒரு 42 ப்ளஸ் 45 வரைக்கும் மைலேஜ் வருது. ஸோ அதுக்காக தான் அந்த மீட்டியார் கொடுத்துருக்காங்க. என்ன வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பேசிக் வேரியண்ட். ஸோ பேசிக் வேரியண்ட்டே வந்து அலைவில் கொடுத்தது நம்ம என்ஃபீல்டு மட்டும்தான். பேசிக் வேரியண்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்படி பேசிக் வேரியண்ட் மொத்தம் கிட்டத்தட்ட 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பேசிக் வேரியண்ட். பேசிக் வேரியண்ட்டில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் WABS கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட்டில் பொறுத்தளவு 2 வேரியண்ட் மிட் வேரியண்ட் தான் வருது. ஸோ மிட் வேரியண்ட் வந்து இந்த பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, குரோம் ஃபினிஷிங் மிரர் வந்துடும். சைலன்சர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த கிளாசிக் 350 கொடுத்தது அந்த குரோம் ஃபினிஷிங் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த டூரிங் பர்பஸ் சீட் கொடுத்துருவாங்க. ஸோ மிட் வேரியண்ட்டில் ஃபஸ்ட்டு, மிட் வேரியண்ட்டில் செகண்ட் போயிட்டிங்கன்னா வின்சீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வின்சீல்டு வந்துடும், குரோம் ஃபினிஷிங் மிரரு, டூரெட் சீட் வந்துடும், பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் ஃபோக்ஸ் வீல் தான் வரும், குரோம் ஃபினிஷிங்கில் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. டாப் வேரியண்ட் போயிட்டிங்கன்னா டியூல் டோன் கலரில் வந்துடும். கூட வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துடும், டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, டூரிங் சீட்டு, பேக் ரெஸ்ட்டு, வின்சீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வேரியண்ட் இந்த மீட்டியாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பேஸ் வேரியண்ட். இதில் அப்படி என்னென்ன ஃபீச்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மீட்டியார் பொறுத்தளவு அந்த ஹெட் லேம்ப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் க்ரோம் ஃபினிஷில் கொஞ்சம் அகலமான லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலஜன் பல்ப் தான் கொடுக்குது. டிஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் லேம்ப் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு LED வேணும்னா அடிஷ்னலாக வேணும்னா ஆஃப் மார்க்கில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வேண்டாட்டி விட்டுடலாம். விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வரும், அசாடோட கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் மட்டும் LED அப்டேட் பண்ணுறோன்னா நம்ம என்ஃபீல்டே அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடிக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். கூட ஒரு ரிஃப்ளெக்டர் வந்துடும், டபுள் டிஸ்க் WABS அலாய் வீல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரேடியல் டயரோட டியூப்லெஸோட வந்துடும். மற்றபடிக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் பொறுத்தளவு தான், ஃப்ரண்ட் பொறுத்தளவு வந்து இது பிளாக் கலர் ஃபினிஷிங்லேயே மிரர்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ் ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரைட் வீல் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு கிளாஸியான டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அந்த டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த 350cc இன்ஜின் சேம் அந்த கிளாசிக்கில் கொடுத்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு லென்த்தி சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தளவு நல்ல ஒரு பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு வந்து ஸ்டிக்கர்ஸை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எம்பளத்தில் தான். ஆக்சுவலாக எம்பளம் வந்து இங்கே மட்டும்தான் வரும். இதில் ஸ்டிக்கரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டியார்னு சொல்லிட்டு 315 கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ரைட் வீல் பொறுத்தளவு தான். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் வீல் பொறுத்தளவு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸை பொறுத்தளவு ஸோ 4மே வந்து உங்களுக்கு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் வருது. ஸோ LED வேணும் அப்படின்னா நம்ம என்ஃபீல்டே வந்து ஒரு 5000 வரைக்கும் இருக்குது, LED விங்கர்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு ஸோ விங்கர்ஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப் அந்த ரவுண்டாக கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு நல்ல ஒரு பேக் வீல் பேடோட அட்டாச் பண்ணி வருது. மற்றபடிக்கு வந்து 2 பேக் வீல் வந்து அலாய் வீல்ஸ் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடான டயர் கொடுத்துருக்காங்க. கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து நம்ம ஹண்டரில் கொடுத்த லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து 3 பைக் கலந்து வருது. ஸோ புல்லட் 350, கிளாசிக் 350, ஹண்டர் 350 3 கலந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த தண்டர்பர்ட் லுக்லேயே வந்துருக்கு. ஸோ அந்த பேக் கிராப் ரயில் வந்து நல்ல ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டூரேட் பைக் வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு லக்கேஜ் கேரி பண்ணி எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க, மெட்டல்லே வந்துடும். மற்றபடி ரியர் பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் பார்க்கலாம். லெஃப்ட் வீல் பொறுத்தளவு சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான் 350cc இன்ஜின் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் லேயர் தான் வந்துடும். ஸோ உங்களுக்கு கீர் பொசிஷன் பொறுத்தளவு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கீர் போட்டு ஆஃப் ஆயிரும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சேம் அந்த ரைட் வீல் கொடுத்ததா லெஃப்ட் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பாக்ஸ் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்பில்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மற்றபடி லெஃப்ட் வீல் பொறுத்தளவு தான். டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டாப் வீல் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது பேசிக் மாடல் தான். ஸோ மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட்ல பார்த்தா ட்ரிப்பர் நேவிகேஷன் மீட்டர்னு சொல்லிட்டு இங்கே அடிஷனலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இதுலேயே ஃபிட் பண்ணலாம். ஒரு 5000 இருந்தால் என்ஃபீல்ட்லேயே ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. நேவிகேஷனோட வந்துடும். ஸோ அந்த ட்ரிப்பர் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ண உடனே கொஞ்சம் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ RPM லெவலில் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து உள்ளே வந்து ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க, கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, ட்ரிப் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே வந்துடும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஓடோமீட்டர், ட்ரிப் A ட்ரிப் B இதில் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரிசர்வ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேட்டரி ஹெல்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரல் ஆப்ஷன், ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்துடும். கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஆஃப் ஆன் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அசார்க்கு இங்கேயே வந்துடும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா பாசிங் லோ பீம் லோ பீம் ஹை பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டருக்கு இங்கேயே ஆப்ஷன் வந்துடும். ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்தவரை வந்து ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் நம்மகிட்ட 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. E20 எக்ஸ்ட்ரா பண்ணுறே வந்துடும். சீட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்பிட் சீட், நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு ஏற்ற பைக்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 2,45,000 கொடுக்குறாங்க. ஸோ 2,45,000 பேசிக் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பேசிக் நம்ம ட்ரிப்பு லோக்கலில் நார்மலாக உனக்கு இதே போதும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அந்த சொன்னால் இந்த மீட்டரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் மாறணும், எனக்கு அந்த டூரேட் பர்பஸ்க்காகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாப் வேரியண்ட்டே போய்க்கலாம். ஸோ டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்தளவு ஒரு 40 to 45 வரைக்குமே மைலேஜ் ரெஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துன பிரதன்ட்ருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.